இயேசுவை பின்பற்றும் அவருடைய சீஷர்கள் பாக்கியமாக கருதுவது அவருக்காக அவரோடு வாழ்வதும் அவருக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதும் தான். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நம் வாழ்க்கையின் நோக்கம் அவருடையதாக தான் இருக்க வேண்டும். சொந்த ஆசை, நோக்கம், விருப்பம் போன்றவை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க தயாராக வாழும் வாழ்க்கை தான் சீஷத்துவ வாழ்க்கை. உபத்திரமோ, பசியோ, பட்டினியோ, பாடுகளோ, மரணமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்க இயலாது என்ற உறுதி கொண்ட வாழ்க்கை தான் சீஷத்துவ வாழ்க்கை. கிறிஸ்து ஜீவனாகவும் சாவு ஆதாயமாகவும் மாறும் வாழ்க்கை. வாழ்ந்தால் கிறிஸ்துவின் பணி, மரித்தால் அவரோடு பரலோக வாழ்க்கை. இதுதான் பாக்கியமான வாழ்க்கை. இனிவரும் கடைசி காலங்களில் சாத்தான் இயேசுவின் சீஷர்களை சோதிக்கும்படி பாடுகளுக்குட்படுத்துவான் என்று வெளிப்படுத்தலில் பார்க்கிறோம். மரணம் வரை விசுவாசத்தை மறுதலிக்காமல் உறுதியாய் நிற்பவர்களுக்கு ஜீவ கிரீடம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இது நம்மால் முடியாது, ஆனால் ஆவியால் எல்லாம் ஆகும். முதலில் மறுதலித்த பேதுரு தேவாவியால் நிரப்பப்பட்ட பிறகு பயமின்றி தைரியமாக விசுவாசத்தை அறிக்கை செய்து தலை கீழாக சிலுவை மரணத்தை நம்பிக்கையோடு எதிர்கொண்டான். பர்த்தலோமேயு தன் தோலை உரித்து கொடூரமாக கொல்லப்பட்ட போதும் விசுவாசத்தை தோலுரிக்க அனுமதிக்கவில்லை. அன்றைய தைரியமாக எக்ஸ் வடிவ சிலுவையில் இரத்த சாட்சியாக மரித்தான். இன்னும் அநேக எண்ணுக்கடங்கா மிஷனரிகள் இயேசுக்காக மரித்தார்கள். தங்கள் சுகங்களையும் குடும்பங்களையும் வசதிகளையும் புறக்கணித்து இயேசுவை பின்பற்றி நம்மை சீஷனாக்கினார்கள். இன்று நம் நிலைமை என்ன? சுகங்கள், வாய்ப்புகள், வசதிகளுக்காக இயேசுவை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, இவைகள் அற்பமும் குப்பையுமாக உதறிவிட்டு உண்மையாக அவருக்காக வாழ்கிறோமா? சொல்ப லாபம், வேலை, மரியாதைக்காக பல சந்தர்ப்பங்களில் இயேசுக்காக நிற்காமல் இன்று வழுவி போகும் கிறிஸ்தவர்கள் நாளை வரப்போகும் உபத்திரவ காலத்தில் இயேசுக்காக எப்படி ஜீவனை கொடுக்க போகிறார்கள் என்பது இன்று பலருடைய கேள்வி. எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழ ஒப்புக் கொடுங்கள். அவருக்காக மரிக்க துணிவு கொள்ளுங்கள். அவருடைய ஆவியால் எல்லாம் ஆகும். ஆமென்.